வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காந்தியடிகள் நினைவு நாளையொட்டி மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, ஏவ வேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உறுதிமொழியை நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணி செயலாளருடைய தலைமையிலே இந்த உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். அவரை தலைமையேற்று உறுதிமொழி வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கழகத்துடைய முதன்மை செயலாளர் அன்பு அமைச்சர் அவர்களே, அமைப்பு செயலாளர் அவர்களே, நான்கு அமைச்சர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துள்ளேன். நம்முடைய நான்கு முதலமைச்சர்கள் தலைவருடைய உத்தரவுகளில் இன்னைக்கு காந்தியடிகளுடைய நினைவு நாள். எனவே இந்த அனைவரும் இந்த உறுதிமொழியை ஏற்போம், அதன்படி செயல்படுவோம். காப்போம் காப்போம் மனித நேயம் காப்போம், விளக்குவோம் விளக்குவோம் மதவெறியை விளக்குவோம், காப்போம் காப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை காப்போம், விளக்குவோம் விளக்குவோம் நமக்குள் உள்ள பிளவுகளை விளக்குவோம், வேறெடுப்போம் வேறெடுப்போம் மதவெறி சக்திகளை வேறெடுப்போம், வேறெடுப்போம் வேறெடுப்போம் பிளவுபடும் சக்திகளை வேறெடுப்போம். பிறப்புக்கும் என்பதே நமது அறமாகும், யாவரும் கேளு என்பதே நமது பண்பாகும். வேண்டும் வேண்டும் அமைதியான இந்தியா வேண்டும், வேண்டாம் வேண்டாம் வகுப்புவாத இந்தியா வேண்டாம். அமைப்போம் அமைப்போம் சமூக சமுதாயம் அமைப்போம், உருவாக்குவோம் உருவாக்குவோம் சமூக ஒற்றுமை உருவாக்குவோம். வேண்டும் வேண்டும் மத நல்லிணக்கம் வேண்டும், வேண்டாம் வேண்டாம் மக்களுக்குள் மதப்பிரிவுகள் வேண்டாம். உருவாக்குவோம் உருவாக்குவோம் அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்குவோம். வேண்டும் வேண்டும் ஒற்றுமை இந்தியா வேண்டும். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் மத நல்லிணக்க நாளாக இன்று கருதி அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் அந்தந்த மாவட்ட செயலர்கள் தலைமையில் அமைதிக்கான மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு கூட்டமானது தமிழகம் முழுக்க நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் அறிவாலயத்தில் இளைஞரணி செயலரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது இந்த உறுதிமொழி நாள் ஏற்கின்ற நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. தற்போது அமைச்சர் உதயநிதி மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து திமுக நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதியில் நடத்தி வரும் சூழலில் மகாத்மா காந்தி அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை இந்தியா முழுவதும் போற்றுகின்ற வகையிலும் மத நல்லிணக்கத்தை இளைஞர்களுக்கு கொண்டு செல்கிற வகையிலும் மத நல்லிணக்கத்தின் தேவையை இந்த நாட்டின் உணர்த்தும் வகையிலும் திமுக சார்பில் நடைபெறுகிற இந்த உறுதிமொழி நினைவு நாளில் திமுக சார்பில் தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.